பரிதாபங்களில் வேலை பார்த்து வந்த சமயத்தில் ஆனந்தியோட புக் படிக்கிற ஆர்வத்தை பார்த்து நீங்கள் ஏன் புக் ரிவ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கோபி சுதாகர் கேட்க சுதந்திர பறவைங்கிற யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டீம். இந்த நிலையில தான் 2019 பிரதீப் ரங்கநாதன் இயக்குன கோமாளி படத்தில் ஜெயம் ரவிக்கு தங்கையா திவ்யாங்கிற ரோல் பிளே பண்ணி திரையுலகுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க ஆர்ஜே ஆனந்தி. அதுக்கு பிறகு 2020 தாராள பிரபு, 2021 நெற்றிக்கண், 2023 தீரா காதல், 2024 நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்னு தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இதற்கிடையில 2020 காலகட்டத்தில் தனக்குன்னு புது முகவரியை உருவாக்குனாங்க ஆர்ஜே ஆனந்தி. கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் புத்தகங்களை அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே சுதந்திர பறவை யூடியூப் சேனல்ல புக் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுல மற்ற சில என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்ஸும் வெளியாகிட்டு இருந்ததுனால ஏன் தனியா புக் ரிவ்யூக்காக சேனல் ஆரம்பிக்க கூடாதுன்னு இப்பவும் கோபி சுதாகர் கேட்க அப்படி தொடங்கப்பட்டதுதான் தி புக் ஷோ.